வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் வேணும். பர்பஸ் எதனால் வேணும்னா, ஒரு பேர்னிங் டிசைர் இருந்தால் தான் வாழ்க்கையில் டிசிப்ளின் வரும். டிசிப்ளின் வேணும்னா ரொட்டீன் வேணும். ரொட்டீன் வேணும்னா ஹேபிட் வேணும். அப்போ ஹேபிட்டை எது முதல்ல புஷ் பண்ணும், எது உங்களை ஒரு ஹேபிட்டை நோக்கி கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பர்பஸ் தான். ஒரு பர்பஸ்னால் என்னது? வாழ்க்கையில் எனக்கு இந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்னு ஒரு கோல் வேணும். அந்த கோல் இல்லைன்னா உங்களுக்கு டிசிப்ளினும் வராது, ரொட்டீனும் வராது, ஒரு ஹேபிட்டும் வராது. இது மூணும் இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. இது உங்களுக்கு பிடிச்சி தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆண்ட்ரே அகசின்னு ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர் இருந்தான். அவன் டென்னிஸை ஒரு ப்ரொஃபஷனாக தான் பார்த்தான். அவனுக்கு டென்னிஸில் ஒரு பேஷன்லாம் கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஒரு பர்பஸ் இருந்தது. அந்த பர்பஸ் இருக்கிறதுனால அவன் டிசிப்ளின்டாக இருந்தான். அந்த டிசிப்ளின் ஆனப்புறம் அந்த ஹேபிட்டு ரொட்டீன்லாம் வந்தது. முதல் ரவுண்டில் ஈஸியாக ஆண்ட்ரே அகசி ஜெயிச்சிட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா முடி இவ்வளோ தூரம் இருக்கும், பர்ஃபெக்டாக பயங்கரமாக பிளேயராக இருப்பான். அதுக்கப்புறம் அவன் ரேடார்லேருந்து கீழே விழுந்து ஆளு காணாமல் போய் டைவர்ஸ் ஆகி லைஃபே ஒரு மாதிரி மெஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் திரும்பி டிசிப்ளின் கொண்டு வந்து பர்பஸ்ஃபுல்லாக ஆடி, டிசிப்ளின் ஆடி, ஹேபிட்டு ரொட்டீன் ஆடி திரும்பி பல கிராண்ட் ஸ்லாம் ஜெயித்தான். அப்போது ரெண்டாவது வாட்டி கல்யாணம் பண்ணுறச்ச, ஸ்டெஃபி கிராஃபை கல்யாணம் பண்ணுறச்ச லைஃப்பில் ஒரு லேட் லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ் அவனுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் அவனை இன்டர்வியூ எடுத்த போதெல்லாம் டென்னிஸை நான் ஒரு ப்ரொஃபஷனாக தான் பார்த்தேன், ஒரு சோராக தான் பார்த்தேன், எனக்கு நல்லா வந்தது, அதனால் அதை ஆடினேன், எனக்கு அது பேஷன் இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போனா என்னது? லைஃப்பில் ஒரு கோல் இருந்தது. அந்த கோல் வந்து அவனை டிசிப்ளினாக இருக்க வச்சுது, ஒரு ரொட்டீன் கொண்டு வந்தது, ஒரு ஹேபிட் கொண்டு வந்தது. இன்றைக்கி அந்த பர்பஸ், என்னோடய டேலண்ட்டை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பர்பஸ் வந்து அவனோட கமிட்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு. அதே தான் வாரன் பஃபெட்டும். அவன் என்ன சொல்கிறான், வேறு ஏதாவது ஜென்மத்தில் நான் பிறந்திருந்தேன்னா, ப்ரீ ஹிஸ்டாரிக்ஸ் டைமில் பிறந்திருந்தேன்னா புலி சிங்கத்துக்கு என்ன நினச்சிருக்கோம், ஆஹா நல்ல மாம்சம்பா, இவனால் ஓட முடியாது, ஃபிசிக்கலி ஃபிட்டாக இல்லை, ஒன்றும் கிடையாது, ஒரு அடி அடித்தா நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு கறி சாப்பிட்லான்னு. கரெக்டாக அந்த அதுக்கு இன்னும் ஒரு ஜெனரேஷன் முன்னாடி பிறந்திருந்தான்னா இந்த கிரேட் டிப்ரெஷனில் பெரிய இன்வெஸ்டராக இருக்க முடியாது. கரெக்டான டைமில் பிறந்ததுனால அவனுக்கு 40 வயசு இருக்கிறச்ச கரெக்டாக அந்த நிக்சன் அந்த கோல்டு ஸ்டாண்டர்டை தூக்கி விட்டான். அங்கே அந்த பர்பஸ் அவனுக்கு தெரிஞ்சது. நம்பர்ஸு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது பக்காவாக அவனுக்கு தெரிஞ்சுது. அதை யூஸ் பண்ணி அவன் வந்து பக்கா ஒரு பர்பஸ், பைசா பண்ணணுங்கிற பர்பஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒன்லி ஃபார் த ஜாய் ஆஃப் பீயிங் ரைட். நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுத்தேன்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜாய்க்காக கமிட்டடாக அவன் வேலை செஞ்சான். அந்த பணத்தை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது அவனுக்கு தெரியும். அந்த பணம் எங்கேயும் அவனை லைஃப்பில் கொண்டு போய் சேர்க்காதுங்கிறதும் அவனுக்கு தெரியும். ஒரு அளவுக்கு மேலே பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் இது வரைக்கும் அவன் சம்பாதிச்சதில் பாதிக்கு மேலே கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், மீதி இருக்கிற பணத்தையும் அவன் இறந்து ஒரு 20 வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக நீங்கள் மாற்றி செலவு பண்ணிடணும் அப்படின்னு கரெக்டாக எழுதி வச்சு அதை ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட்டாக பண்ணிட்டான். பணம் சம்பாதிச்சோம், ஐ எம் வெரி குட் அட் மேக்கிங் மணி, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் பணம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவனுக்கு 95 வயசில் கூட கிளியராக இருந்தது, பணம் சம்பாதிக்கணும், கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணணும், கம்பெனியை சேஃபாக இன்னொருத்தன்ட்ட கொடுக்கணும், பையனை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு சேர்மனாக போடணும், பையனுக்கு திறமை இல்லை கம்பெனியை நடத்துறதுக்கு. அடுத்து அவன் இறந்து போய் ஒரு 20 வருஷத்துக்குள்ளே அவன் ஃபேமிலி எல்லா ஷேர்ஸையும் விற்றுடணும், விற்று பணத்தை சேரிட்டபிள் பர்பஸுக்கு யூஸ் பண்ணணும், ஃபேமிலி அதை தூக்கி பேக்கெட்டில் போட்டுக்கூடாது. கிளியர் மீனிங், கிளியர் டிஸ்கஷன், டிஸ்ட்ராக்ஷனுக்கு வழியே கிடையாது. சார்லி மங்கர் என்ன சொன்னான், என் பணத்தை முன்னாடியே நான் என் பொண்டாட்டியோட பேசி பசங்களுக்கு எந்தெந்த பசங்களுக்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டேன், அதனால எனக்கு இந்த ப்ராப்ளம் தான் கிடையாது, நான் எந்த சேரிட்டிக்கும் பண்ண போகிறதில்ல, என்கிட்ட இருக்கிற காசில் நான் கொடுக்க வேண்டியதை முன்னாடியே கொடுத்துட்டேன், இனிமேல் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுதான் என் பசங்களுக்குன்ட்டான். ஸோ
2 பேரும் பார்ட்னர் தான். 2 பேருக்கும் வேறு வேறு மீனிங். அந்த மீனிங் வந்து டிஸ்ட்ராக்ஷனை குறைச்சிரும். அந்த மீனிங் ஃபார் லைஃப் இல்லைன்னா டிஸ்ட்ராக்ஷனை எங்கே இதுக்கு எதை என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணோன்னா டிஸ்ட்ராக்ஷன் வரும். இங்கே அங்கே நம்ம சுற்றுவோம். நம்ம வாழ்க்கை வீணாக போயிடும். அதனால் பர்பஸ் இருக்கணும். அந்த பர்பஸ் தான் உங்களை மீனிங் கொடுக்கணும். அந்த மீனிங் ரெடியாக இருக்கணும். அந்த மீனிங் தான் உங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கும். ஒன்ஸ் பர்பஸும் மீனிங்கும் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் எந்த டைரக்ஷனில் போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் எவ்வளோ அடிபட்டாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, கீழே விழுந்து மேலே ஏறினாலும் சரி, நம்மளோட டைரக்ஷன்லேருந்து நம்ம போகக்கூடாது. திருப்பதி மேலே போகிறது நம்ம இலக்காக இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்மளால் திருத்தணி வரைக்கும் தான் போக முடியுமா இருக்கும். அந்த டைரக்ஷனாக நம்ம போகணும் அப்படிங்கிறத சில பேரால் கீழ் திருப்பதி வரைக்கும் தான் போக முடியுமா இருக்கும். அது முக்கியம் இல்லை. நம்ம எவ்வளோ தூரம் போகிறோங்கிறது தான் முக்கியம் வாழ்க்கையில. இந்த ரெசிலியன்ஸுங்கிறது என்ன செட்பேக் வந்தாலும் லைஃப்பில் அதை ஓவர் கம் பண்ணுறது. இந்த பால் சோரோஸுங்கிறவன் ஜார்ஜ் சோரோஸோட அண்ணன். அவன் தான் ஒரிஜினலாக காசு பண்ணது. அவனோட லைஃப்பில் அவன் பட்ட கட்டங்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளால் உயிரே வாழ முடியாது. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் துயரம் வரணுமோ, என்னெல்லாம் கஷ்டம் வரணுமோ எல்லாம் சேர்த்து வந்துருச்சு. இதுலேயும் மீறி அவன் வாழ்க்கையில் கரெக்டாக டைரக்ஷனில் போனான். ஏன்னா அவ்வளோ ரெசிலெண்ட்டாக இருந்ததுக்கு அவன் ஹங்கேரியிலேருந்து ஓடி வந்த காரணம் அவனுக்கு கிளியராக தெரியும். திரும்பி அங்கே போக வேண்டான்னு தெரியும். ஒரு ரிங்கு சிங்க்கு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இது கேஸ் சிலிண்டரை போட்டார்னு தெரியும். திரும்பி கிரிக்கெட்டில் ஃபெயிலியர் ஆகிட்டோன்னா திரும்பி அங்கே தான் போகணுன்னு தெரியும். அந்த இடத்துக்கு போக வேண்டாம், எது கரெக்டான டைரக்ஷன்னு தெரியும். ஃபெயிலியருக்கு சான்ஸே கிடையாது. ஒரு எஸ்எஸ்வி ஜெயஸ்வாலும் அது மாதிரி தான். ஸோ ஒரு ரிங்கு சிங்காக எடுங்க, ஒரு எஸ்எஸ்வி ஜெயஸ்வாலாக எடுங்க, ஒரு பால் சோரஸாக இருங்க. ஒன்ஸ் பக்காவாக நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த டைரக்ஷன்லேருந்து மாறக்கூடாது. ஒன்ஸ் டைரக்ஷன் செட் ஆனால் தான் நம்மளுக்கு கிளியராக ரெசிலியன்ஸ் இருக்கும். வாழ்க்கையில் எவ்வளோ கீழே விழுந்தாலும் நம்ம திரும்பி எழுந்து நின்று சண்டை போடுவோம். அதே மாதிரி உங்களோட நியத்துனா இன்டென்ஷன், உங்களோட நடத்தை இன்டென்ஷன் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். வாழ்க்கையில் என்ன வேணுங்கிறது தெரியணும். இது அழகாக என்ன சொல்லுவாங்கன்னா 7 எஃபெக்டிவ் ஹேபிட்ஸில் உங்களோட கடைசியில் நீங்கள் இறந்து போன அப்புறம் உங்களோட சபையில் உங்களை பற்றி என்ன பேசணும்னு கேளுங்க நினைப்பாங்க. அதை எழுதுமா, என்னை பற்றி இது மாதிரி ஒரு மனிதன் இருந்தான், இதெல்லாம் பண்ணான் அப்படின்னு எழுதுங்கன்னு. அந்த எழுதினத்துக்கு அந்த டைரக்ஷனில் தான் உங்கள் வாழ்க்கை போகிறதா அப்படிங்கிறத நீ பாருங்கிறான். உங்கள் இன்டென்ஷன் கிளியராக இருந்ததுன்னா நீங்கள் போடுற எஃபர்ட்டும் தேவைப்பட்ட எஃபர்ட்டும் குறையும். அதனால் வாழ்க்கையில் பர்பஸுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.